91 அந்த படம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது இந்த படத்தை நான் பார்க்குறேன். எங்கள் பெரியண்ணன் வந்து விஜயகாந்த் சாருடைய பயங்கரமான ஃபேன். ஆனால் நான் ரஜினி சாருடைய ஃபேனு. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துச்சு. விஜயகாந்த் சார் ரஜினி சார்லாம் தாண்டி போயிடுவாரோ, என்ன இப்படி ஒரு படம், இப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக், இப்படி ஒரு படமாக இருக்காது. போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டர் பர்டிகுலராக 33 வருஷமாச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. விஜயகாந்த் சார் வர்றது 33 நிமிஷத்தில் படத்தில் வருவார். இது 2 படம் தான் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சிபிஐ டைரி குரூப்னு ஒரு படம். ஃபஸ்ட்டு வந்து பில்டப் பண்ணி 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 ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு ஹீரோ வரும்போது இருக்கிற பெப்பு இருக்குல்ல. கைதியில் வந்து சஞ்சீவ் சாருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்கும். அந்த கழுத்தில் போட்டு அந்த ஒரு டாலர் வந்து கிளாக் அப்படி இழுத்த உடனே ஒரு ஆக்ஷன் ஒன்று வரும். அதே மாதிரி ஒரு மூடு கிரியேட் பண்ணி ஒரு அந்த வண்டியிலேருந்து இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்குல்ல, நான் வந்து ரன்னில் சப்வே ஃபைட்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக்கு. ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போது கேப்டன் பாபா நான் அவாய்ட் பண்ணி பேசவே முடியாது. நான் சொல்கிறது பிரம்மாண்டம் மட்டும் இல்லை. ஒரு படம் ஒரு வீரப்பனை பிடிக்கணும் 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 அதை நோக்கி போகுது. வீரப்பனை பிடிச்சாச்சு, ஆனால் வீரப்பனை சுட்டுட்டாங்க. வீரப்பனை பிடிச்சதோட படம் முடியுதான்னு நினைப்போம். அதுக்கப்புறம் ஒரு படம் வரும். இது வந்து ஃபேமிலி படங்களில் சம்சார மின்சாரம் ஒரு படம். ஒரு குடும்பம் சேரணும் 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 இருந்து கடைசியில் வேறொரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்தில், ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் பார்த்து பிரமித்த ஒரு ஸ்கிரிப்ட் தான் அது கேப்டன் பிரபாகரன். இப்போ பார்க்கும்போது அப்படியே ஊரில் உட்காந்து படம் பார்த்தப்ப அந்த செகண்ட் ஷோவில் வெளியில் சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த 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 மாதிரி ஒரு வாசம் இருக்கிற எந்த படமும் வந்து அப்படி தான் இருக்கும். அந்த ஆட்டமா தேரோட்டமா சாங்கெல்லாம் அப்படி இருக்கும். தேட்டரில் எல்லாமே புதுசு. அந்த லைட்டு வந்து தலையில் கட்டிட்டு வர அந்த இது, அந்த முத யூஸ் பண்ண அந்த கன்னு. ஒரு படம் ஏன் புதுசு. இன்றைக்கி புஷ்பா படம் வந்தது வந்து பார்த்தா இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்குது. அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இந்த படத்தோட டயலாக்ஸு, இந்த படத்தோட வில்லன் அம்ஜத் கான் எப்படி அங்கே அப்படியோ அந்த மாதிரி இந்த படத்தை இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு காரணமாக அந்த இப்ராஹிம் ராவுத்தர். அவரை பற்றின கேள்விப்படும்போது சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ அற்புதமாக கேட்பாங்க, அவ்வளோ அற்புதமாக நாலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் சார் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுக்கு வந்த ஒரு க்ரௌடு இருக்குல்ல, யார் யாரோ நான் எங்கெங்கேயோ கேட்பேன். படத்தில் ஹீரோவாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு ஹீரோ வந்து அந்த வீரம், அவருடைய துணிச்சல், எத்தனை இடங்கள்ல அவரை பற்றி பேசுறதுனால கேள்விப்பட்டுட்டு அப்படி ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும் அவங்க மேலே. அந்த குடும்பத்திலேருந்து விஜய் பிரபாகர் வந்திருக்காங்க. அவங்க செஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு பின்னாடியும் வாழ்நாள் மொத்தமும் அப்படி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி உயரத்தை கண்டிப்பாக தொடரணும். பிரம்மாண்டம்னா படத்தில் மட்டும் இல்லை, கேரட்லேயும் செல்வமணி சார் எனக்கு பிரதர் மாதிரி. அவரோட உழைப்பில் பிரம்மாண்டம், அவருடைய நேர்மையில் பிரம்மாண்டம், அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து கேள்விப்படும்போது அவர் எனக்கு பல இன்சிடென்ட் சொல்லும் போதெல்லாம் பல விஷயங்கள் அவர் வந்து அவருடைய அவ்வளோ உச்சத்தில் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் அவர். எனக்கு வந்து லைஃப்பில் என்னுடைய எல்லா விஷயங்களப்பையும் அவரோட தான் போய் நிற்பேன். சமீபத்தில் நிறைய அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். வாழ்க்கை மொத்தமாக அவங்க கூட இருப்போம். இந்த விழாவில் என்னையும் அழைச்சதுக்கு முருகதாஸ் சொன்ன மாதிரி, முருகதாஸ் அடிக்கடி இந்த படத்துக்கு உதாரணம் சொல்லிகிட்டே இருப்பார். அதை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டை பற்றி நிறைய நேரங்களில் பேசியிருக்கார். ஒரு சில படங்களில் தான் விஜயகாந்த் சார் வந்து லேண்ட்மார்க் படமாக இருக்கிற படங்களில் மிக முக்கியமான படம் லுக் வைஸா எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பிறகு ரமணா, உங்கள் படம் சின்ன கவுண்டர், சத்திரியன், அப்படி விஜயகாந்த் சார் வந்து மாற்றி வர ஒரு சில படங்கள் இருக்கும். அப்படி கேப்டன் பிரபாகரனுக்கு முன்னும் பின்னும் சொல்கிற அளவுக்கு இருக்கலாம். இந்திய தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்த எங்களுடைய கேப்டன் தான் எங்களுக்கு எப்பயுமே செல்வமணி சார். அவங்களுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கண்டிப்பாக இந்த படம் ரீரிலீஸ் அப்போ நானும் சார் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை மறுபடியும் பார்ப்போம். வாழ்த்துக்கள் சார். நான் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டேன். இது புஷ்பா ட்ரெய்லர் மாதிரி கிட்டத்தட்ட இருந்தது. ஒரு ஒரு 35 வருடங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படம் ஒரு காரணம். நம்ம நிறைய படம் பண்ணலாம், வெற்றி அடையலாம். பட் காலம் கடந்து அந்த படம் வந்து நம்மளுடைய வந்து விற்கணும். நம்ம 35 இயர்ஸ் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு தான் அந்த படத்தோட வெற்றி. செல்வமணி சார் வந்து
நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட இந்த படம் வந்து அவருடைய கேரியரில் பெஸ்ட் மூவியாக இருக்குது. ஸோ கேப்டனுக்கும் அதுதான். கேப்டன் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தா கூட இது ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய படங்களில் நிறைய படம் இருந்தாலும் வந்து இந்த படமும் வந்து ஒரு முதன்மையான படமாக இருக்கும். ஸோ அப்படி தான் ஒரு படம் அப்படிங்கிறது வந்து காலம் கடந்து ஒரு 30 வருஷம் 35 வருஷம் கழிச்சுன்னு பார்க்கும்போது அது புது படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பை கொடுத்தோம்னா அதுதான் ஒரு படைப்பாளியோட மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன். கேப்டனை வச்சு நான் படம் பண்ணலைன்னா கூட கேப்டனோட படங்களில் வந்து நான் உதவி இயக்குனராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரியே வந்து அந்த உதவி இயக்குனர் இருக்கும்போது காலையில் கிளம்பி போகலாம், நேராக போய் ராவுத்தர் ஃபிலிம்ஸில் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அது யார் படம் முடிஞ்சு 2 வருஷம் போயிட்டே இருப்போம், யாரும் அதை பற்றி கேட்க மாட்டாங்க, யாரா நீ அப்படிம்பாங்க. பார்த்தோன்னே ஓ ஓகே அதுக்கப்புறம் 2வது படம் 3வது படம் நடந்துகிட்டு இருக்கும். பட் அவங்க கேட்க மாட்டாங்க, இந்த பையனை தெரிஞ்சிருக்கோம் நம்ம அவங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி வரவங்க போகிறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு சாப்பாடு போட்ட ஒரு கம்பெனி அப்படின்னா வந்து ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான். ஸோ அந்த கேப்டனை வச்சு அந்த படத்தில் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது நடந்த விஷயங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ரியல் லைஃப்லையும் ஹீரோவாக இருக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறது. ஸோ அது கேப்டன்கிட்ட நிறைய வந்து அந்த படங்களை நான் கண் கூட பார்த்துருக்கேன். அவர் இல்லை என்றாலும் கூட அவருடைய நினைவு நம்மக்கிட்ட அப்படியே வாழ்ந்துட்டு தான் இருக்கும். செல்லுமணி சார் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன் செல்லுமணி சார்கிட்ட, சார் நீங்கள் வந்து இருக்க வேண்டிய இடம் வந்து இது இல்லை, இதை விட வந்து உயர்வாக நீங்கள் போகணும். ஏன்னா வந்து அவர்கிட்ட இன்றைக்கும் வந்து உட்கார்ந்தா என்னோடய படத்தை பார்த்து என்ன குறைநிலைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக பர்ஃபெக்டாக அது வந்து மனசில் ஒன்று வச்சுட்டு படம் ஹிட் ஆனாலும் பர்ஃபெக்டாக சொல்லுவார். படம் தோற்று போச்சா, இது உன் படத்தில் தப்புடா, இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் உனக்கு வந்து இன்னும் நல்லா வந்துருக்குண்டா அப்படிங்கிறது சொல்கிறதில்ல. ஒரு சகோதரனை போல் மிக அன்பாக ரொம்ப அழகாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து அவருக்கு இன்னமும் வந்து சிறப்பாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன் செல்லுமணி சார்கிட்ட, செல்லுமணி சார் வாங்க ஒரு நல்ல படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கும் வந்து தானு சார் அன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் கூட சொன்னாங்க, எப்போ ஒரு செல்லுமணின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ முதல்ல நான் சொல்கிறேன், நான் இப்போ டைரக்டர்ஸ் யூனியன் தலைவர் கூட சொன்னார் இன்றைக்கி, நீ முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செல்லுமணி சாரோட அடுத்த படைப்பை பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். கூடிய சீக்கிரம் செல்லுமணி சார் வந்து இயக்குனராக திரும்பவும் அவதாரம் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.